ரகு எப்பவுமே அவங்க அப்பாவை புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. அப்பா ஏன் எப்பவும் அமைதியா இருக்காருன்னு அடிக்கடி நினைப்பான். அப்பா அதிகமா பேச மாட்டாரு. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செய்வாரு. வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்வாரு. அமைதியா உட்காந்து அவர் வேலையை பார்ப்பாரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ரகுக்கு புரியல. அப்பா ஏன் என்கிட்ட அதிகமா பேசவே மாட்டேங்கிறாரு? அப்பாவுக்கு என்ன பிடிக்கலையோ அப்படின்னு கூட நினைப்பான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் ரகுவுக்கு வேலை போயிடுச்சு. அவன் ரொம்பவும் உடைஞ்சு போயிட்டான். அவனுக்கு ஆறுதலா இருந்த ஃப்ரெண்ட்ஸும் சில நாளைக்கு அப்புறம் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ரகு ரொம்ப தனிமையை உணர்ந்தான். ஒரு நாள் நைட்டு அவன் ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தான். அந்த நேரத்துல மெதுவா கதவை திறந்து அவங்க அப்பா உள்ள வந்தாரு. அவர் ஒரு வார்த்தை கூட பேசல. ரகு பக்கத்துல வந்து அமைதியா உட்கார்ந்தாரு. அப்பா மெதுவா தன்னோட கைய ரகு தொல்ல வச்சாரு. அந்த தொடுதல் ரகுவுக்கு ஆறுதலா இருந்துச்சு. அந்த நிமிஷம் அவன் ஒரு விஷயத்த உணர்ந்தான். அப்பாவோட அன்பு வார்த்தையில இல்ல, அவர் பக்கத்துல இருக்கிறதுலயும் அவரோட அமைதியிலும் தான் இருக்குன்னு. அன்னைக்கு நைட்டு அவன் மனசு கொஞ்சம் லேசான மாதிரி உணர்ந்தான். அதுக்கப்புறம் அவனே அவங்க அப்பா கிட்ட சந்தோஷமா பேச ஆரம்பிச்சான். உண்மையான அன்பு வார்த்தையில மட்டும் இல்ல, அமைதியிலும் இருக்கு. தேங்க்யூ.